ஹாய் கைஸ், அண்ணா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நம்ம கேரளாலேருந்து சென்னைக்கு கிளம்பின வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவோட பர்த்டே எப்படி போச்சுன்றதை பார்ப்போமா. பர்த்டே செலிப்ரேஷன் பெருசாலாம் பண்ணல, ரொம்ப சின்னதாக தான் பண்ணியிருந்தோம். வீட்லேயே தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. மேலே டைனிங்கும் கீழே கேக் கட்டிங்கும். பர்த்டே அதுவுமா பிரியாணி போலன்னா ரொம்ப தப்பாயிடும். ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை தான் நம்மளோட மெனுவாக இருந்தது. சாப்பாடுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ ஃபுட்டு சமைக்கிறவங்களும் ரொம்ப சீக்கிரமாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பர்த்டே பாயும் அவங்களோட ஃபங்க்ஷன் ரொம்ப கரெக்டாக போகுதான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டார். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிற விஷயம்லாம் காலி ஆகிடும்ன்றதுலாம் உண்மை தான். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை நான் ரொம்ப சாப்பிட்ணுன்னு நினச்சேன், பட் காலி ஆகிடுச்சு. என்னதான் ஃபங்க்ஷன் சிம்பிளாக வீட்டில் பண்ணாலும் டெக்கரேஷன்லாம் சிம்பிளாக இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த டெக்கரேஷன் டீமு. ஸோ அவங்க வந்து தான் இந்த டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரே பயம் குட்டி வந்து கூட்டத்தை பார்த்து அழாமல் இருக்கணுன்றது தான். குட்டியை நல்லா தூங்க வச்சு சாப்பாடு கொடுத்து ப்ராப்பராக பார்த்துருக்கோம். பட் கேக் கட்டிங் அப்போ என்ன பண்ணுவான்றது தெரியல. அவனோட பர்த்டேக்கு சமைக்கிறவங்க தான் அண்ணா ரிசப்ஷன், ஏன் ரிசப்ஷனுக்குலாம் சமைச்சு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கன்றதுனால அவங்கள சமைக்கவே விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணதான் போதும்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடியாக கிளம்பிட்டோம். இப்போ போனால் தான் ஒரு 6 மணிக்கு ரெடியாகி வருவோம். நாங்களும் ரெடி ஆகிட்டோம். வீடியோ சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாஸ் பேபி தீமில் தான். அந்த கேக்குமே டெலிவரி ஆகிடுச்சு. இந்த கேக்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம கேக் கட்டிங் பார்த்துருவோமா. அவனோட ஃபங்க்ஷனுமே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அவனுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டோம். எங்க டீம்ல வந்து வனிதா பேசுவாங்க. பாட்டுக்கு போட்டி ஆன்ட்டி அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிச்சு. நானே ஓபன் பண்ணேன். மாட்டு வண்டியா? இங்க வந்துட்டானா எல்லாத்தையும் விநாயகர். சூப்பர். பொம்மை சூப்பர். எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் இதுவும் ட்ரெஸ் நிறைய. மூணு ட்ரெஸ் அழகான ட்ரெஸ். நெக்ஸ்ட் மீனோ ஓபன் பண்றா. டாய் அநேகமா அது ஒரு டாய். அவர் தான் வந்து vlog ஓனர், சேனல் ஓனர் அவர் தான். சூப்பர். அடுத்து ஸ்டேஷனரி. அது மாட்டு வண்டி. யாருக்கு பிடிச்சா? நான் ஃப்ரெண்ட் கொடுத்ததா அதை நீயே ஓபன் பண்ற. மாட்டு வண்டி போனா வாங்க. மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டி ஓடுமா? மாடு ஓடுமா? ஓடி காட்டு. நேர்ல பார்த்தோம், நீ பொம்மையில பாரு. ஆமா, மாடு ஓடுமா? கயிறு பிடிச்சு இழுத்துட்டு போறோம். கயிறு பிடிச்சு நம்ம இழுக்கணுமா? கீஞ்சுது. ஈஷால இருக்குமே மாடு. கயிறு இருக்கா மாட்டுக்கு? அவன் இப்படி சுத்தி இப்படி அடிப்பான். நாளைக்கு மாடு வேற இடத்துல இருக்கும், அந்த வண்டி வேற இடத்துல இருக்கும். டிமார்ட்ல இருந்து வாங்கிருக்காங்க. அடிக்கிற சம்மருக்கு ஏசி கிஃப்ட். ஏய் சூப்பர். எல்லாம் நல்லா இருக்கும், நம்ப முடியாது. சொன்னேன்ல டப்பா ஒன்னு இருக்கும், உள்ள வேறதானா?
கியூட்டா ஏ ரம்யா ஏய் இப்ப எல்லாருமே பிரிக்கலாம். பிரிச்சு எல்லாரும் பிரிச்சு மொத்தமா காட்டான். இந்த ஆல்ஸ்டிங் ஐயோ இன்னும் வருது. நான் ஓபன் பண்ணிட்டேன். ஜிங்கிலியா ஜிங்கிலியா ஜிங்கிலி ஜிங்கிலியா ஜிங்கிலியா ஜிங்கிலியா. அப்பாவுக்கு வந்த எல்லா கிஃப்ட்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எவ்வளோ நாளுக்குள்ளே உடச்சி முடிப்பான்றது தெரியல. இப்போவே உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். பாப்பா பிறந்த டைம் 11/11ன்றதுனால அந்த டைமுக்கு ஒரு கேக் வேட்டணுன்றதுக்காக வீட்டிலே ரெடி பண்ணது தான் இந்த ஃப்ரூட் கேக். 11நாலே ஒரு ஸ்பெஷல் டைம்னு வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டைமில் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குட்டியோட ஃபஸ்ட்டு பர்த்டே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் மேரிடமல்.